என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தெய்வமே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தெய்வமே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவா
இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இயேசுவினுடைய பாடுகளில் பங்கேற்போம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மளுடைய குடும்பங்களிலும் நம்மளுடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது சில நேரத்திலே அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். அவர்கள் மீது நாம் பரிதாபப்படுவோம். ஏதாவது ஒரு விதத்திலாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுவோம். காரணம், அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அவர்கள் நம்மிடம் நடந்து கொண்ட அந்த விதங்கள், பாசம், இவற்றை கண்டுதான் சில நேரங்களிலே நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றால், நாம் நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது உடனே உதவி செய்கிறோம். நாம் ஆண்டவராகிய இறைவனும் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பாவமும் அறியாதவர். நீங்களும் நானும் அநேக பாவங்களும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு மாறாக நாம் நடந்த பொழுதும் கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பை ஒரு நாளும் குறைத்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய அன்பிலே இருந்து மாற்றத்தை எதுவும் அவர் ஏற்படுத்தவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவை மரணத்தையே அவர் ஏற்றார். எவ்வளவு ஒரு அன்பு என்று பாருங்கள். இந்த அன்பு நிறைந்த இறைவன் இன்றைக்கு உங்களிடமும் என்னிடமும் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் சிலுவை மரணத்தை நான் ஏற்றேன். எனக்காக என்னுடைய பாடுகளிலே நீ எப்படி பங்கேற்கிறாய் என்றுதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. நம் ஆண்டவரிடத்தில் பல காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்கிறோம். நம் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் குணமடைய வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும், நம்மளுடைய கடன் தொல்லைகள் மாற வேண்டும், தொடர்ந்து வருகிற சாபங்கள், நோய்கள் இவற்றிலே இருந்து விடுதலை பெற வேண்டும், பிள்ளைகளுடைய சுக வாழ்வுக்காக ஜெபிப்போம். நல்லதுதான். ஆண்டவரிடம் நாம் கேட்பதை அவர் கொடுக்குவதற்கு ஆவல் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் அவருடைய திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டவரிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றுதான். ஏன் அவருடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-13 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, துன்ப தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். ஆண்டவருடைய துன்பங்களிலே நாம் எந்த அளவுக்கு பங்கேற்கிறோம் என்பதிலே நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் பிரியமானவர்களே, அவருடைய மாட்சிமை வெளிப்படுகின்ற பொழுது, அவருடைய வல்லமை வெளிப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் நாம் நம்மை எதிர்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், என் மகனே, மகளே, இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பாடுகளையெல்லாம் நீ நினைத்தாயே, உன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை என்னுடைய பாடுகளோடு இணைத்து நீ ஏற்றுக்கொண்டாயே, இதோ நீ என் மனதுக்கு பிரியமானவள், என்னுடைய மனதுக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிற இறைவன் அவருடைய பாடுகளிலே, அவருடைய வேதனைகளிலே நாம் பங்கேற்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே நாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, புனித பவுஸ்தினாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் கன்னியர் மடத்திலே இருக்கிறேன். இங்கு எனக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை. 2வது, என்னுடைய சரீரத்திலே வியாதி, பலவீனங்கள், நோய்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இயேசுவே, இந்த துன்பம் என்னை விட்டு விலகி போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது திருப்பலி நேரத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக தூய பவுசினாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது, இதோ மகளே, என்னுடைய வேதனை நிறைந்த பாடுகளை பார். என்னுடைய வேதனை நிறைந்த பாடுகளை நீ பார்க்கின்ற பொழுது, நான் படுகிற துன்பங்களை நீ தியானிக்கின்ற பொழுது, உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய வேதனைகள் உனக்கு
பெரிதாய் இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுவதை தூய பவுசினா கேட்டு அதன்படி தன்னுடைய துன்பத்தை இறைவனோடு அவர்கள் இணைத்தார்கள். அதனால தான் நம் இறையிறக்கத்தினுடைய ஜெபமாலையிலே நாம் சொல்லுகிறோம், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று. பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தின் தீயிலேயே நாம் உணர வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமல்ல. மாறாக அவர் நம் மீது அன்பு செலுத்தியிருக்கிறாரே, அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எதை செலுத்த முடியும்? அவருடைய பாடுகளிலே நாமும் இணைந்து பங்கேற்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வல்லமை நம்மளுடைய குடும்பத்தை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய துன்பத்தை, அவருடைய பாடுகளை, அவருடைய வேதனைகளை, அவருடைய காயங்களை அவர் தியானிக்கின்ற பொழுது கொலேசியருக்கு எழுதிய புஸ்தகம் 1வது அதிகாரம் 24 உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் பொருட்டு துன்புறுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று அவர் சொல்லுவார். சில நேரத்திலே பாருங்கள், கடவுளுக்கு நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அனுதினமும் தேடுவோம், குடும்ப ஜெபம் செய்வோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று திருப்பலியிலே பங்கேற்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது பார்க்கிறவர்கள் கேட்பார்கள், என்ன இவங்க இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க, என்ன இவங்க இவ்வளவு துன்பத்தை சந்திக்கிறாங்க. பாருங்க, கோயிலுன்னு போய்கிட்டு இருந்தாங்க, ஜபம்னு போய்கிட்டு இருந்தாங்க, தியானம்னு போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்மளாம் வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போகிறோம் வரோம், கடவுள் நம்மளை நல்லா வைத்து இல்லையா என்று கேட்பார்கள். பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவர் அவருடைய பாடுகளிலே பங்கேற்க அவர் விரும்புவது கிடையாது. பாருங்கள், இயேசுவை சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுது அந்த வெரோனிக்கா என்கிற பெண்ணொருத்தி தான் இயேசுவினுடைய அந்த களைப்பை நீங்கக்கூடியவராய் வந்தார். சிமியோன் எனக்கூடியவர் தான் அந்த இயேசு சிலுவையை சுமக்க உதவி செய்தவராய் இருந்தார். அதுபோல தான் பிரியமானவர்களே, கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்றால், கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனையிலே உங்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது அதை நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் கொண்டு போக வேண்டும். ஆண்டவரே, இந்த துன்பத்தை, இந்த வேதனையை உம்முடைய திருப்பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கீழ்ப்படியாமையால் இந்த துன்பம் வந்தது என்றால், நீர் யாரை அன்பு செய்கிறீரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறீர் என்று சொல்லுகிறீர், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை உம்முடைய மாட்சியில் இந்த துன்பம் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் கேட்கின்ற பொழுது, அவர் உங்களுக்கு அந்த ஆற்றலையும் அவர் உங்களுக்கு அந்த வல்லமையையும் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, சில நேரத்தில் திடீரென்று உங்களுக்கு சரீரத்தில் வியாதிகள் வரலாம், அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அப்பொழுது மனம் துவண்டு போயிடக்கூடாது. நான் கடவுளுக்கு எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை என்று எண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சில துன்பங்களை அவர் அனுமதிக்கின்ற பொழுது, இந்த துன்பப்படுகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறதை ஆண்டவர் விரும்புவார். அவருடைய துன்பத்திலே நீங்கள் பங்கேற்பதை ஆண்டவர் விரும்புவார். உங்கள் நிமித்தமாக அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் பரிந்துரை ஜெபம் செய்கின்ற பொழுது, அவர்கள் அங்கு விடுதலை பெறுகின்ற பொழுதுதான் இயேசுவினுடைய துன்பங்களிலே நீங்களும் பங்கேற்கிறீர்கள். பிரியமானவர்களே, அப்போ இயேசு பட வேண்டிய அந்த பாடுகளை, அந்த வேதனைகளை கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். புனித லீமாரோஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த புனிதையினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய கையிலே நாம் ஒரு தராசை போல இருக்கிறோம். எப்படியாக அந்த தராசு இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய துன்பத்திற்கு ஏற்றவாறு கடவுளுடைய அருள் வளம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குமாம். புனிதர்களுடைய வாழ்க்கையில் அருட்கொடைகள் எல்லாம் எப்படிங்க அவங்க பெற்றாங்க, ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படி பெற்றாங்க?
இன்றைக்கும் பலத்த அற்புதங்களை அந்த புனிதர்களின் வழியாக இறைவன் நம்முடைய குடும்பங்களிலே திரு அவையிலே பொழிந்து கொண்டிருக்கிறாரே. இதெல்லாம் எப்படி ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய சரீரத்திலே, ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய சபையிலே ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், இவைகளெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய துன்பங்களிலே அவர்கள் பங்கெடுத்தார்கள். ஆதலால் தான் அவருடைய மாட்சியிலே இன்றைக்கு இருந்து நமக்காக இறைவனிடத்திலே பரிந்துரைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் பாதையவே கொடுத்து விட மாட்டார். ஏசாயா புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 20 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார், உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு போதகராய் இருக்கிறாராம், நம்மளை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு ஆசானாய் இருக்கிறாராம். நமக்கு துன்பம் என்கின்ற அப்பத்தையும் நீரையும் கொடுத்தாலும் நம்மளுடைய போதகர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போக மாட்டாருங்க. அன்னை மரியாளை ஆண்டவராகிய இறைவன் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகனை அந்த தாயினுடைய உதிரத்தில் தூயாவின் வல்லமையால் பிறக்க வைக்கின்ற பொழுது அன்னையானவள் பட்ட வேதனைகள் என்ன, துன்பங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன யோசித்து பார்த்தீர்களா? ஒருவேளை ஆண்டவருடைய தாய் என்று துன்பமே இல்லாமல் இருந்ததா? அந்த சிறு பாலகன் குழந்தை பாலகனாய் இருக்கக்கூடிய இயேசு தன் உதிரத்தில் இருக்கின்ற பொழுதே அந்த பாடுகளையும் வேதனைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட தாயாகத்தான் அன்னையானவள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்போ அன்னையானவனுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பல துன்பங்களிலே இறைவனுடைய மாட்சிமைக்காக எல்லாவற்றையும் அவர்கள் அன்பு செய்தார்கள். ஆதலால் தான் பாருங்கள், அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு இறந்த பிறகு அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அதற்கு பிறகு இதோ வாலிபராய் இருக்கக்கூடிய தன் மகன் இயேசு தன்னோடு கூட இருப்பார், இறைவனுடைய மாட்சி வெளிப்படுமாறு ஆண்டவர் வெளிப்படுகிறாரே என்று சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அந்த 33 வயதிலே அந்த இளைஞராய் இருக்கக்கூடிய இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டார்களே, ஆண்டவருடைய தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அப்போ இயேசுவினுடைய பாடுகளிலே கல்வாரி சிலுவையிலே கடைசி நிமிடம் வரைக்கும் கடவுளுடைய தாயானவள் இருந்தாளுங்க. அதனால் எல்லா தலைமுறையும் பேருடையாள் என போற்றக்கூடிய அந்த பாக்கியவதியாக கடவுளுடைய தாய் இருக்கிறாள். துன்பம் தாங்க ஒருவரை எல்லா நிலையிலும் ஆண்டவரோடு இணைத்திருக்கிறதை காண்பிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு நீங்கள் துன்பப்படுறீங்கன்னா இதற்கு பின்பு ஆண்டவருடைய திட்டம் திருவிழம் ஏதோ இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். சில நேரத்தில் நம்ம தவறு செய்கின்ற பொழுது உடனே கண்டித்து திருத்துவார். ஏன் தெரியுமா? அப்படி கண்டித்து திருத்தும் பொழுதுதான் அவருடைய மகனாக அவருடைய மகளாக நம்ம மாறுகிறோம். ஆண்டவருடைய தாயானவள் அந்த அன்பு துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே தான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாகுல அன்னையினுடைய விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரும் நாடு கடத்தப்பட்ட பொழுது அன்னையினுடைய 7 வியாகுலங்களை அவர் தியானித்தார். அதனால் சிறையில் இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். அப்போ துன்பம் என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல. துன்பம் எப்பொழுது பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதல்ல. ஒரு துன்பத்திற்கு அடுத்ததாக விடுதலை, ஆசீர்வாதம், வல்லமை அனைத்தும் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. 1 பேதுரு புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-2 உள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிலர் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு என்னங்க கடவுளுடைய மகங்க, அவருக்கு என்னங்க குறை, அதனால் அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் அவர் தாங்கி கொண்டார், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவாங்க. கடவுளுடைய தாயை சொல்லும்போது அவங்க கடவுளுடைய தாய்ங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேலன்ஸ் சக்தி இருக்குது, நம்மளாம் அவங்கள மாதிரியாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 உள்ள வசனத்தில் பேதுரு மிக அழகாக சொல்லுவார், கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார், அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள், ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். அப்போ இயேசு இந்த ஊனுடலில் தாங்க அவர் துன்புற்றார். நமக்கு இருந்ததை போல இந்த ஊனும் ரத்தமும் அவருக்கு இருந்ததுங்க, சதை இருந்ததுங்க. அதனால தாங்க இந்த துன்ப கலசம் என்னை விட்டு விலகி போகட்டும் என்று அவர் சொன்னார். அப்போ இந்த ஊனுடலில் அவர் துன்புற்றார். அப்போ இன்னைக்கு நாம் இந்த ஊனுடலில் துன்புறோன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்தில் நம்ம செய்கிற அந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று சில நேரத்தில் கடவுள் இந்த துன்பங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறாராம். அதனால தான் பேதுரு மீண்டும் சொல்வார், தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம்
மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளுடைய திருவிடப்படி வாழ்கிறார்கள். அப்போ இந்த துன்பம் வந்த உடனே நம்ம சீர்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிட்டோமா, இல்லை ஆண்டவருடைய சாயலுக்கு மனிதனுக்கு விரோதமாக ஏதாவது செயல்பட்டு விட்டுட்டோமா என்று நம்மை சீர்படுத்துவதற்காக சில துன்பங்களை இந்த ஊனுடலிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம சரி செய்வதற்கு இந்த துன்பம் ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெறும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் துன்பம் வந்துருச்சுன்னா நான் அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்லை. துன்பம் வந்துட்டா நீ பல பேர்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ண, அவங்க என்ன தீர்க்க தரிசனம் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறாரா? இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா? யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், 5வது அதிகாரம் 13 உள்ள வசனத்திலே, உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். அப்போ நான் துன்பப்பட்டா ஆண்டவரிடத்தில் இறைவேண்டல் செய்யணுங்க, ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த துன்பம் ஏன் எனக்கு வந்துச்சு, இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை பெறணும், அதே சமயத்தில் உம்முடைய பாடுகள், உம்முடைய துயரங்கள் எல்லாவற்றிலும் நான் பங்கு பெறணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிரச்சனை வந்துருச்சுன்னு அப்படியே நம்ம விட்டுவிடக்கூடாது. பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் நைய புடைக்கப்பட்ட பொழுது அங்கே என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை புகழ்ந்தார்கள், ஆண்டவரை பாடினார்கள். கேட்கிறவர்களுக்கு அது விடுதலை கிடைச்சிச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை பார்ப்பாங்க. நீங்கள் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அந்த ஜெபத்தினுடைய வல்லமையினால், அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால், அந்த துன்பம் உங்களை விட்டு விலகி போகின்ற பொழுது பார்க்கிறவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தீங்கன்னு சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி நாம் சொல்லுவதற்கு, அவருடைய பாடுகளிலே நான் பங்கு பெற்றேன், ஆதலால் எனக்கு இந்த வல்லமை, இந்த மாட்சிமை கிடைத்தது என்று சொல்லுவதற்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிப்பார். பிரியமானவர்களே, புனித செம்மா கல்காணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த புனிதையினுடைய வாழ்க்கையில் அவருடைய தாயானவள் அடிக்கடி விவிலியத்திலே இருந்து இயேசுவினுடைய பாடுகளை பற்றி, இயேசு நமக்காகப்பட்ட அவமானங்கள், நிந்தைகளை பற்றி இந்த புனிதையினிடத்தில் சிறு வயதிலே இருந்தே அந்த பாடுகளை பற்றி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இவர்கள் இப்படி வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர்களுடைய பாடுகளையே இவர்கள் தியானிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்களுக்கு பெயரே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற ஒரு மகள் என்ற பெயரை கூட வைத்தார்களாம். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில் எத்தனையோ கதைகளை நம்ம சொல்கிறோம், எத்தனையோ சம்பவங்களை சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிறோம். ஆனால் புனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்தோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தோ, திருச்சபையை குறித்தோ, அல்லது புனிதர்களுடைய உறவை பற்றியோ நம்ம பிள்ளைகளிடத்தில் உணவு ஊட்டுகின்ற பொழுது, அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுகிற பொழுது நாம் சொல்லி இருப்போமா? பிரியமானவர்களே, புனித செம்மா கல்காணியினுடைய தாய் அந்த விவிலியத்தில் இருக்கிற பகுதியை எடுத்து ஊட்டினதினால தான் செம்மா கல்காணி எப்பொழுதுமே ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்களாம். ஆதலால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு 5 காயங்களை அவர் கொடுத்தார். புனித செம்மா கல்காணியினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறு வயதிலே திவ்ய நற்கரணை பெறுவதற்காக அவர்கள் தயாரித்து திவ்ய நற்கரணையை அவர்கள் பெறுகின்ற பொழுது இயேசு சொன்னாராம், என் அன்பு மகளே, உன்னை கல்வாரி மலையிலே நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று. ஆண்டவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய துன்பத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்கள். ஆதலால் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய 7 பிரதான தூதர்களிலே கபிரியேல் தூதர் அடிக்கடி இந்த புனிதையிடம் வந்து பேசுவாராம். அதே சமயத்திலே காவல் தூதர்கள் அடிக்கடி இவர்களிடத்திலே வந்து பேசுவது உண்டாம். இந்த புனிதர்கள் எல்லாம் இந்த தவ முயற்சியில் இருந்ததினாலே தான், அந்த துன்பங்களை அன்போடு அன்பு செய்ததினாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசன்னத்தை, அந்த துன்பத்தை, அந்த வல்லமையை அவர்களால் அனுபவிக்க முடிந்தது. ஆண்டவருடைய தூதர்களை அவர்களால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு உங்களால் இந்த அனுபவங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? பிரியமானவர்களே, சின்ன துன்பம் வந்தாலும் என் தலைமையில் யார் கை வைத்து ஜெபம் பண்ணுவா, எனக்கு யார் ப்ராஃபஸி சொல்லுவா, அப்படி தானே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உடனே நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? கடவுள் அவருடைய பாடுகளில் பங்கேற்க எனக்கு சில துன்பங்களை அனுமதித்திருக்கிறார். அதை நான் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதற்காக நான் ஜெபம் செய்வேன். இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றும், தீயவனை அகற்றும், எனக்கு ஒரு வல்லமையை தரும், அவருடைய மாட்சிமையில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை தரும் என்று சொல்லி என்றைக்காவது நாம் உணர்ந்திருப்போமா? யோசனை செஞ்சு பாருங்க.
புனித சியனா கேத்ரீனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் இளம் வயதிலேயே ஆலயத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு தோன்றுகிறார். இயேசு தோன்றி 2 அழகான கிரீடங்களை காட்டுகிறார். ஒன்று ரோஜா மலரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம், 2வது இயேசுவினுடைய சிரசிலே சூட்டப்பட்ட அந்த முட்கிரீடம். இந்த 2 கிரீடங்களில் உனக்கு எந்த கிரீடம் வேண்டும் என்று சொல்லி புனித சியானா கேத்ரீனிடத்திலே இயேசு கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய தலையிலே சிரசிலே சூட்டப்பட்ட அந்த முட்கிரீடம் தான் எனக்கு தேவை என்று சொன்ன பொழுது, பிரியமானவர்களே, இயேசு சொன்னாராம், என் அன்பு மகளே, இதோ உன்னை நான் அன்பு செய்கிறேன், என்னுடைய துன்பத்தில் நீ பங்கு கொள்கிறேன் என்று விரும்புகிறாயே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த மகளை குறித்து பெருமை அடைந்தார் என்று அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால தான் இவர்களெல்லாம் புனிதர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்ப கடவுள் சில நேரத்தில் நம்ம தூய்மை அடைவதற்கு, புனித நிலையை அடைவதற்கு சில துன்பங்களை அனுமதிப்பார், நாம் சீர்படுத்துவதற்கு, நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்பதற்கெல்லாம் அவர் சில காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய பணி செய்கிற ஒருவேளை பணியாளர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் அன்பியத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். துன்பம் நமக்கு வந்துருச்சே, ஜெபிக்கிறவங்களுக்கே வந்துருச்சே, பார்க்குறவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. கடவுளுடைய பாடுகளில் நம்மளை பங்கேற்க கடவுள் இதை அனுமதிக்கிறாருங்க. இதை அனுமதிக்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்று, ஆண்டவரை என்னை போல பாடுபடுகிறவர்களுக்கெல்லாம் நான் ஜெபம் செய்கிறேன் என்று ஜெபிக்கிற பொழுது அந்த பாடுகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் 25லேருந்து 26வது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறேன். பல அனுபவங்கள், பல அருட்பணியாளர்களோடு, பல ஊழியர்களோடு பயணம் செய்திருக்க நாட்கள், தியானங்கள் நான் கொடுத்த நாட்கள், உள்ளிருப்பு தியானங்கள் வழிநடத்தின நாட்கள். சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும், சில நேரத்தில் சரீரத்தில் வியாதி பலவீனங்களைப் போல வரும், நல்லா இருப்ப திடீர்னு வரும் சோர்வு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரை ஏன் திடீரென்று இப்படி வருகிறது என்று. அப்போ என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அருட்பணியாளர்களோ, ஆயர்களோ, அருட்சகோதரிகளோ, ஊழியர்களோ, ஊழியக்காரிகளோ யார் இருந்தாலும், ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பாடுகளை அவர்களுடைய துன்பங்களோடு அந்த நோய்களோடு ஒப்பு கொடுத்து என் பிரச்சனைகளை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய சிலுவையோடு ஜெபிக்கும் பொழுது 1-2 நிமிடங்களிலே என் சரீரத்திலே அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெறுகிறதை நான் உணர்வேன். சில நேரத்தில் கடவுள் இதை அனுமதிப்பாருங்க. ஏன்னா கிறிஸ்து பட வேண்டிய பாடுகள் இன்னும் அநேகம் இருக்கிறது, அதை என் சரீரத்தில் ஏற்றி நிறைவேற்றுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்றாரு. எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிப்பு பணி செய்ய முடியாமல் உடல் சரீரத்தில் நோயினால் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டு இருப்பாங்களே, ஆண்டவரை எனக்கு யாருமே ஜெபிக்க இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்களே. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுங்க. அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர ஆரம்பிக்கும். எங்களுடைய குழுவிலே ஒரு சகோதரி இருக்கிறார்கள். எங்களுடைய பரிந்துரை ஜெபக்குழு இருக்கிறது. இந்த ஜெபக்குழுவிலே யார் ஜெபிக்க சொன்னாலும் அந்த பரிந்துரை ஜெபக்குழுவிலே நாங்கள் போட்டு விடுவோம். அப்படி போட்டு நாங்கள் அனைவருமே அந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அந்த ஆசீர்வாதம் வருவதற்காக வரைக்கும் நாங்கள் ஜெபிப்பது உண்டு. ஆனால் அந்த ஒரு சகோதரி மட்டும் என் இடத்துல சொல்வாள், பிரதர், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை என்னையே ஆட்கொள்வதைப் போல ஆகிவிடுகிறது. பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வருகிறேன். தலைவலியாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை எழுதுகிறோமோ அந்த பிரச்சனையை அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த வேதனைகளை அவர் உள்வாங்கக்கூடிய அந்த வலிமை, அந்த துன்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க அதை மகிழ்ச்சி கேட்டாங்க, இது எப்படி செய்யணும். அப்போ சொன்ன இந்த துன்பத்தில் பங்கேற்கக்கூடிய அருளை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இதன் வழியாக பல மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுனாலே தான் நமக்கு உடனேக்கு உடனே இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றேன் என்கிற செய்தியை, மெசேஜை மக்கள் நமக்கு கொடுக்குறாங்கன்னு. அப்போ துன்பம் எந்த நிலையில் வந்தாலும் மனசோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். கடவுள் அதை தான் விரும்புகிறார். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாக போகிறோம். இயேசுவினுடைய பாடுகளிலே நாம் பங்கேற்கக்கூடிய அருளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், வழக்குகள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள்
இவைகளுக்காக நான் அழுது கொண்டு, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை என்று நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது பலர் சொல்லதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, கடவுள் உன்னை சோதிக்கிறார் போல, அதனாலதான் இப்படி பிரச்சனைன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உம்முடைய துன்பங்களிலே நான் பங்கு பெற வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் என்பதை நான் மறந்து போய்விட்டேன். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஊழிய பாதையில் வருகிற துன்பங்களாய் இருந்தாலும் சரி, நீர் ஏதோ எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்காக, நாங்கள் சீர்படுவதற்காக, திடப்படுவதற்காக எங்களை கண்டித்து திருத்துகிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிலுவை பாடுகளிலும் நாங்கள் பங்கேற்கிறது என்கிற மகிழ்ச்சியிலே ஆண்டவரே இந்த துன்பத்தை நாங்கள் அன்பு செய்கிறோம். இந்த துன்பம் எங்களை விட்டு விலகி செல்ல ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே அருளை தரும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். துன்பத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையை, ஆற்றலையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவை பாடுகளோடு இணைந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றும், இந்த ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே உம்முடைய மாட்சிமை வல்லமை ஆண்டவரே அநேகர் மக்கள் மத்தியிலே எங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே ஒரு திட்டத்தை வெளிப்படுத்த போகிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி ரெஜிஸ், திருமதி பன்னீர் நிர்மலா, திரு லாசர் சூசிராஜ், ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் துயரங்களும் விலகி ஆண்டவரே இவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவருடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாடுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ்கிறீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ்கிறீர். கரைபடாத மகனாக திருத்தி தினம் பார்க்கிறீர். கரைபடாத மகளாக திருத்தி தினம் பார்க்கிறீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தாலே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழு